ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமுக்காக மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 7 சம்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி 8th சம் பார்க்கலாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் of a lamp post from the top of a 66 meter high apartment are 60 degrees and 30 degrees respectively. Find the height of the lamp post. Find the difference between height of the lamp post and the apartment. Find the distance between the lamp post and the apartment. 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க. விளக்கு கம்பத்தின் உயரம், விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம், விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. அதிலேயே √3 = 1.732 அவங்களே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து பார்க்கும்போது லேம்ப் போஸ்ட்டோட டாப்பையும் பாட்டமையும், டாப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணத்துலையும், பாட்டமை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணத்துலையும் பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம் வந்து 60 டிகிரிஸ், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணம் 30 டிகிரிஸ். நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், லேம்ப் போஸ்ட்டோட உயரம் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்க்கும் அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டுக்கும் உள்ள வித்தியாசம், விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட், லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், இரண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு படத்தை வரைஞ்சிக்கலாம். இது அப்பார்ட்மெண்ட், அடுக்குமாடி கட்டடம் அப்பார்ட்மெண்ட். இது லேம்ப் போஸ்ட், விளக்கு கம்பம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை பார்க்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்ட்டோட பாட்டமை பார்க்குறாங்க. இது நடுவில் இருக்காது, இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வரைகிற கோடு. இது அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து 66 மீட்டர், இது கிரவுண்டு. லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 66 மீட்டர்னா இதுவும் 66 மீட்டர். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு கிடச்சிரும். நம்ம இதுக்கெல்லாம் நேம் வச்சுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா டிஇ, அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். டிஇ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு சிடியும் டிஇயும் ஆட் பண்ணிக்கணும். சிடி ப்ளஸ் டிஇ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு கிடச்சிரும். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது டிஇ மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டிஇ மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் வந்து பிசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ பிசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு என்ன தெரியும்னா, பிசியும் ஏடியும் ஈக்குவல், பிசி ஈக்குவல் டு ஏடி, ரெண்டும் ஈக்குவல். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரிஸ். இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது 30 டிகிரிஸ் இறக்க கோணம். இது 30னா இதுவும் 30. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, செங்கோண முக்கோணம் ஏபிசியில் tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, adjacent சைடு பிசி, ஏபி பை பிசி. tan 30யோட வேல்யூ 1/√3, 1/√3. இப்போ ஏபி பை பிசி ஈக்குவல் டு 1/√3. ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும் 66. AB equal to 66 meter. AB equal to 66 meter.
ஏபிக்கு பதிலாக 66 போடலாம். 66 by BC equal to 1/√3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் BC equal to 66√3. BCயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 66√3. BCயும் ADயும் சேம். ஸோ AD equal to 66√3. இப்போ இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ADE. tan 60 equal to இதில் ஆப்போசிட் சைடு வந்து DE, adjacent சைடு வந்து AD. ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு DE by AD. DE by AD equal to tan 60யோட வேல்யூ √3. இப்போ ADயும் BCயும் சேம் சொல்லிட்டோமா? அப்போ DE by AD equal to DE by BC equal to √3. BCயோட வேல்யூ 66√3. ஸோ DE by 66√3 equal to √3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் DE equal to 66√3 into √3. √3 into √3 3. So 66 into 3, 3 6 are 18, 3 6 are 18, 198 மீட்டர். இப்போ நமக்கு தெரிஞ்சது DEயோட வேல்யூ 198 மீட்டர். நமக்கு வேண்டியது இந்த லேம்ப் போஸ்ட், விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் லேம்ப் போஸ்டின் ஹைட் என்ன வேணும்? CD + DE. CD ஏற்கனவே 66, DE கண்டுபிடிச்சிருக்கோம் 198. ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். Height of the lamp post CE equal to CD plus DE. CDங்கிறது 66 plus DEங்கிறது 198. ரெண்டையும் ஆட் பண்ணால் 264 மீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? The difference between height of the lamp post and the apartment. விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து இது ரெண்டையும் சேர்ந்தது. அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து இது. ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? நம்ம DE கண்டுபிடிச்சோமே, அதுதான் ரெண்டுத்துக்கூட டிஃப்ரென்ஸ். அது என்ன கண்டுபிடிச்சோம்? DEங்கிறது 198 மீட்டர். அதான் ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம். அப்படி கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் 264லேருந்து 66 சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே 198 மீட்டர் தான் வரும். ஸோ second subdivision, the difference between height of the lamp post and the apartment equal to 198 meter. Third subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, the distance between the lamp post and the apartment. லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் BC நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 66√3. ஸோ √3க்கு பதிலாக 1.732 போட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து BC ஈக்குவல் டு 66√3. √3க்கு பதிலாக 1.732 இன்ட்டு 66. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12, 19, 43, 10, 2, 11, 12, 13, 4, 1, 1. 3 digits தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா ஈக்குவல் டு 114.312 மீட்டர்.